மின்சார பூவே பெண் பூவே நீ தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் அங்கிள் ஓ அங்கிள் ஓ அங்கிள் ஆண்டி ஓ ஆண்டி ஓ ஆண்டி ஓ ஆண்டி அங்கிள் உள்ள நிறைய பைத்தியம் வாய செம காமெடியா இருக்கு. நீங்க பேச நினைச்ச தலைப்பு சோசியல் மீடியாவில் பிரபலமாக துடிப்பவர்கள் வெர்சஸ் அதை எதிர்ப்பவர்கள். நான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல கணக்கு ஆசிரியரா இருக்கேன். எப்போ நான் சோசியல் மீடியாவில் பாடல்கள் பாட ஆரம்பிச்சனோ கணக்கு ஆசிரியர் போய் கானக்குயில் முத்து அப்படின்ட்டு எனக்கு பேர் வச்சிட்டாங்க. இந்த காலத்துல நானு இளையராஜா எல்லாம் நாடகத்தில் இருக்கும் போது அவர் வாசிப்பை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் அப்படி போயிட்டாரு, நான் இப்படி வந்துட்டேன். கானக்குயில் முத்துன்னு பேர் வச்சாங்களா வச்சுக்கிட்டீங்களா? வச்சுட்டாங்க சார். வச்சுட்டாங்க. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? என்ன பாடுவீங்க? நீங்க அனுமதிச்சா ஒரு ப்ராப்பர்ட்டியோட பாடுறேன் சார். பாடு பாடி தொலையும். திருப்பாச்சி அருவால அடங்கொம்மால தீத்திக்கிட்டு வாடா வாடா பாச்சி அருவால தீத்திக்கிட்டு வாடா வாடா சிங்கம் பத்தா பிள்ளை இன்னும் தெரியவ போ வாடா வாடா. என்ன திவ்யமான சரீரம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. தோன்றி மண் தோன்ற காலத்துல தோன்றிய மொழி தாண்டா தாண்டவ கோணே ஐம்பூலன் ஐம்பூதம் எல்லாவற்றையும் அடக்கிய மொழி தாண்டா தாண்டவ கோணே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இதுதான் சார் நான் பண்ணேன். இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க அறிவு கேட்டவனுங்க. உங்கள்கிட்ட பாடம் படிக்கிற பிள்ளைல என்ன சொல்றாங்க இந்த கானக்குயில கேட்டுட்டு? என்னுடைய ஊக்குவிப்பே அவங்க தான் சார். ஏண்டா பச்சை போய் பேசுற? அப்படியே இருக்கலாம் சார். ஓகே சார், என் பேர் உதயகுமார். நான் வந்து எங்கள் ஊர்லேயே பெரிய செலிபிரிட்டியாக இருக்கேன் சார். இல்ல இப்ப என்ன பேர் வச்சிருக்கீங்க? என்ன குமார்? மூஞ்சி நாளே சுமார். நான் தான் உங்க கீழா குமார். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். கீழா குமாரா? கீழா குமார் அப்படின்னா என்ன? கீழா குமார் ஊர் பேரா? கீழா குமார் ஊர் பேர் சார். பைத்தியம் மாரி பண்ணுறது. ஸ்வீட்னா நெய், பொண்ணுன்னா பொய். அது மேலே வைக்காத கை, அது கண்ணு ஃபுல்லாக வெறும் மைய். பூன்னா வாடிடும், பொண்ணுன்னா ஓடிடும் சார். என்ன என்ன எழவி அது? பேசி பேசி தான் 25,000 ஃபாலோவர் சேர்த்திருக்கீங்க நீங்க. ஆமாம் சார். அது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, இப்படி பேசி பேசி சேர்த்த கூட்டம். எல்லாருக்கும் மக்கள் மூலம் தெரிய வேணாம், எங்க ஊர்ல நான் யாருன்னு தெரியணும். ஆஹா, என்ன லட்சியம் பாத்தியா? நாட்டுல ஒவ்வொருத்தரும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணுங்கிற ஒரு லட்சியத்தோட வாடுறான். இவன் சேர்ந்தா எங்க ஊர்ல நான் யாருன்னு தெரியணும். இல்லன்னா லாரில அடிபட்டு சாகணுங்கிற ஒரு லட்சியம். எத்தனையோ வேலை இருக்கேன், அதுல சேரலாமே. யாருன்னு தெரியணும், அவ்வளவுதான். இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா இவன் உயிரை பறி கொடுத்தாலும் உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றிருக்கேன். என் பேர் மீசைமணி. நான் வந்து தொழில் வந்து டிரைவர். ஆனால் என்னுடைய முழுக்க வீடியோஸ் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் டிரைவர் தொழிலே. இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன ஓடி போய். ஓகே, நீங்க என்ன வீடியோ போடுறீங்க டெய்லி? அனைத்து ரகமான வீடியோலும் போடுவேன், விதவிதமா போடுவேன். ஓகே, இந்த மக்களை மகிழ்விக்கிற கலைஞனா போடுவேன், குழந்தைகளை சிரிக்க வைக்க மாதிரி போடுவேன். முடிச்சு ஜெயில போடுங்க சரவணன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு என்னடி வாய்ஸ் இது? வா தமிழா வா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேத்த பார்த்திருக்கேன். நீங்களும் மறக்காம இந்த நிகழ்ச்சியை பாருங்க. சரி, நீங்க பார்த்தா மட்டும் போகுது. ஹரிஸ் மாமா, அம்மா அம்மா. என்னடா உம்மா கொடுக்குற? ஆமா சொல்லுங்க. கண்டென்ட் கல்யாணம் அப்படின்ட்டு எதுக்கு இத்தனை கல்யாணம் பண்றீங்க? கண்டென்ட் கல்யாணம்ன்றதை விட அதாவது என்ன சொல்றது, நெகட்டிவிட்டிக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பதில சொல்றா. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் என்னோட லைஃபை வேற மாத்திக்கிறேன். இதான் நான் சோசியல் மீடியால நான் பண்ணிட்டு இருக்க விஷயம். அவங்க அவ்வளவு ஆபாசமா ட்ரெஸ் பண்றாங்க, அவங்களோட சேர்ந்து நீங்க எதுக்கு போடுறீங்க? எல்லாரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியாதுல்ல, நம்மளோட வைஃபை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க இப்படி தான் அவங்க பண்ணுவாங்க. உங்க வைஃபை தான் நீங்க அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. 1.5 வருஷம் கூட வாழ்ந்தேன், பட் ஆனா பிடிக்கல, அதனால நாங்க பிரிஞ்சிட்டோம். எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை தேடி போனேன், அவ்வளவுதான். இல்ல ஓகே, இல்ல ஒரு ஷாட் ஓகே விட்டா நீங்க
நீங்க என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுங்கிறீங்க? மொத்த குறுக்கு விசாரணை நடத்தி சுப்ரீம் கோர்ட்டை போய் நிப்பேட்டு தான் விடுவீங்க போல இருக்கு. நாங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சது தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஸோ பாட்டுக்கு ஆட மட்டும் எங்கள் பாட்டுக்கு ஆடிட்டு இருப்போம். ஓ பாட்டுக்கு உங்க பாட்டுக்கு ஆடுவீங்களா? எங்கள் பாட்டுக்கு ஆடுவோம். என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? நீங்க வாங்க, நீங்க 2 பேரும் வாங்க, கீழே வாங்க. அவரு பயங்கர அப்டேட்ல இருக்காரு. காவாலா பழைய பாட்டா ராமையா தான் ஆடுவாராம். ஜவான் ராமையாவுக்கு ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். புரிச்சு எனக்கு. 2 பேருமே அவரவர் பாட்டுக்கு ஆடுறீங்க. என்னோட பேர் கோபால். நான் எனக்கு எங்க ஊர்ல என்னை கூப்பிடுறது எல்லாம் கோபால்னு தான் கூப்பிடுவாங்க. இது என்ன செய்தின்னு எனக்கு புரியல. என் பேர் கோபால், எங்க ஊர்ல எல்லாரும் என்னை கோபால்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா? அட கன்றாவிய. இங்க சென்னை வந்த பிறகுதான் எனக்கு ஒரு பேர் வந்துச்சு. அந்த பேரு எப்படி வந்தது அப்படின்னா, நான் கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு கவிதை ஒன்று விட்டேன். என்ன கவிதை அது? என்னை காதலித்து விட்டு அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. என்னை காதலித்து விட்டு பெண்ணே நீ வேறொருவனை திருமணம் செய்தால் நான் இந்த வருத்தத்தில் இறந்தாலும் இறந்துடுவேன். நான் இறந்த பின்பு நீ என் கல்யாணம் வந்து அழுதாலும் நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். திடீர்னு இறந்துடுவேன். உன் கண்ணீரை துடைப்பதற்கல்ல காதலி, உன்னை செருப்பு கலட்டி அடிப்பதற்குத்தான். காத்துக்கருப்பு கலை ட்ரெண்ட் ஆகிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னாரு. அது ஆக்சுவலி உங்களுக்கு நெகட்டிவ் ஷேட்ல தான் பண்ணுமா? எனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. நான் 2 வயசுல இருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நான் 2 வயசா இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு 1 வயசு. அப்பையில இருந்து சின்ன வயசுல இருந்து நான் காதலிச்சேன். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அந்த பொண்ணு என் ஃப்ரெண்ட காதலிச்சது. எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா நான் திருந்தி போயிடுவேன்ப்பா. சரி, இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, இத்தனை லேடிஸ் கல்யாணம் ஆகணுங்க இருக்காங்க, ஆகாதவங்க இருக்காங்க. யாராவது ஒருத்தங்களை என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? அவங்க எப்படி இருக்காங்கன்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டுது. இப்போ உங்களால இங்க இருக்கவங்க யாராவது தாலி கட்டிக்க முடியுமா? நான் திருந்திடுறேன், யூடியூப் விட்டு போறேன். சொல்லுங்க. இது ஒரு ஷோ இது. அப்ப எனக்கு எப்ப கல்யாணம் ஆகுது? நான் கருப்பா இருக்கேன் சார். என்ன வந்து செலிபிரிட்டி ஆகணும்தான் 4 பொண்ணுங்க பேசுறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பெண்ணு பொழந்துரும் பாத்துக்க. சார் நீங்க செலிபிரிட்டி ஆவறது தப்பே கிடையாது. அதை நீங்க ஏன் நெகட்டிவ் ஷேட்ல ஆகணும்னு நினைக்கிறீங்க? பாசிட்டிவா பண்ணுங்க. நான் ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்ல புரியல. நான் ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவை கல்யாணம். விளங்கும்டா நாரப்பயல. சார் நான் சின்ன வயசுல இருந்தே கல்யாணம் பண்ணுங்கிற ஆசை எனக்கு இருந்துச்சு. இல்லப்பா, எனக்கு ஒரே விஷயம் எனக்கு ஒன்று புரிய வேண்டியது இருக்கு. எப்பவுமே இப்படி வந்து நீங்க வந்து இடுப்புல தாலியோட இருப்பீங்களா? இருப்பேன் சார். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. என் தம்பி வந்து சார், என் கூட போற தம்பி ஃபெயில் ஆகி படிச்சான். ஃபெயில் ஆகி படிக்கும் போது அவன் ஃபெயில் ஆகும்போது அவனுக்கு படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு வெறி இருந்துச்சு. அந்த மாதிரி நான் லவ் ஃபெயிலியர் ஆகணும் போது எனக்கு கல்யாணம் பண்ணுங்கிற வெறி எனக்கு இருக்குல்ல. உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன். உன் ஏரியால இருக்க எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. என்னோட வெறி வந்து கல்யாணம் ஆகிற வெறி வந்து நின்றுச்சுன்னா நான் வந்து யூடியூப் விட்டு போயிடுவேன் சார். சக்தியை கல்யாணம் பண்ணிக்கங்க. நான் சும்மா காமெடி தான் சொன்னேன். ஆம்பளை கல்யாணம். இப்போ நான் அவங்க கழுத்துல தாலி கட்டுறேன். எனக்கு கல்யாணம் ஆகல. அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒண்ணு பேசப்படாதாடா. உண்மையா ஏதாவது ஒரு பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சார். நான் யூடியூப் அதுக்காக இருக்கோம். நீ எங்க வந்தால விட்டு என்ன புரிய வைக்கிறீ? என்ன அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா. மாமாவா? இவ்வளவு கேவலமான நீங்க இன்னும் போலையா? போச்சு போயிடுறோம். கேட்ட சிங்கப்பட்டமே. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.